ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வெரைட்டியாக வேறு விதமாக ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி செஞ்சுருக்கோங்கிறது தெரியும். எப்பவும் செய்கிறத விட ஒரு புது மாதிரியாக செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், எலுமிச்சம்பழச்சாறு அரை பழம் பிழிஞ்சு விட்டுருக்கேன். 1/2 கரண்டி அளவு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. இது ஊற வச்சு செய்யும் போது இதோட மசாலாவெல்லாம் அது நல்லா இறங்கும். இந்த மாதிரி ஒரு முறை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப பாருங்க 1/2 மணி நேரம் ஊறியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு வானொலி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா ஒரு துண்டுகளா போட்டு இதைய பொரிச்சு எடுங்க. ஃபுல்லா நீங்க பொரிச்சு எடுக்க வேண்டியது இல்ல, ஒரு 3/4 பதம் பொரிச்சு எடுங்க. கலர் மாறி வர வரைக்கும் பொரிச்சு எடுக்கும் போது இதோட கலர் நல்லா மாறி வரணும், அவ்வளவுதான். நம்ம சாதாரணமா குழம்பு செய்யும் போது எப்பவுமே வெள்ளை கலர்ல தான் இருக்கும் சிக்கன். இப்ப பொரிச்சு செய்யும் போது நல்லா டேஸ்டாவும், கிரேவி பாத்தீங்கன்னா நல்லா திக்காவும் இருக்கும். இந்த மாதிரி செய்யறது பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா வைக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாம சப்பாத்தி, சாப்பாடு இது கூட எல்லாமே இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி சிம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சிக்கன் துண்டுகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு முறை கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பேலன்ஸ் எல்லா சிக்கன் துண்டுகளையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலர் மாறி வரட்டும். இது பொரிச்சு எடுத்துட்டு ஃப்ரை பண்றதுக்காக வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கிட்டு கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இதுக்கப்புறமா இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். மசாலா வாசனைக்காக. இது நல்லா பச்சை வாசனை அடங்கினதுக்கு அப்புறமா அது கூட ஒரு பழம் தக்காளி பழம் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வெந்து வரட்டும். நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமா மஞ்சத்தூள், மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் போட்டு ஆயில்ல நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் துண்டுகளை இதுல போட்டுக்கலாம். இது நம்ம 3/4 வாசி தான் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சிருக்கிறோம். இந்த மசாலாவில் கொஞ்சம் வேகிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்து மறுபடியும் நம்ம வேக வைக்க போறோம். இப்ப இது நல்லா கலந்து விடுங்க ஒரு முறை. நல்ல மசாலாவில் ஆயில்ல நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதுல ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்பதான் நமக்கு நல்ல ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்ல வாசமா இருக்கும். இப்ப மூடி வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்க நம்மளுடைய சூப்பரான பொரிச்ச சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பாட்டுக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.